நான் நினைச்ச மாதிரியே கிடைச்சிட்டா. இது வரைக்கும் நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன். எந்த பொண்ணு என்ன டிஸ்டர்ப் பண்ணதில்ல. ஆனா இவ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டா. யார் அவ? இவதான் பாருங்க. ராஜா, கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரே தடவை தான் நடக்கும். அவசரப்படாத. இதை விட உனக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும். நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பேன். முடிவு எடுத்துட்டா அந்த ஆண்டவனை வந்து சொன்னாலும் மாத்த மாட்டேன். இந்தங்க காஃபி. காஃபி ரொம்ப முக்கியம். ஏன் விமலா, பொண்ணுக்கு வரம் பாக்குற பொறுப்பு என்கிட்ட கொடுத்துட்ட, அப்புறம் ஏன் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்த? என்ன அசிங்கப்படுத்த பாக்குறியா நீ? நான் சும்மா இருக்க. நீ கூட்டிட்டு வந்த மாப்பிள்ளை எங்களுக்கு பிடிக்கலையே. உனக்கு நான் மாப்பிள்ளைய பாக்கல, உன் பொண்ணுக்கு தான் பார்த்தேன். இந்த லொல்லுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என் பொண்ணுக்கு இருக்கிற அழகுக்கு நல்லவனா பணக்காரனா இருக்கணும். விமலா, உன் ரேஞ்சுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் தான். ஓட்டு வீட்டுல உட்காந்து இந்த லா பாயிண்ட் பேசுறிய, மாடி வீட்டுல இருக்கிற மாப்பிள்ளைங்க எப்படி பேசுவாங்க? உன்னால முடியலன்னா ஓரமா ஒதுங்கிக்க. ஓ, அதுக்குதான் என்ன நம்பாம பேப்பர்ல விளம்பரம் குத்தியா நீ? ஆமா. சரி விடு. இப்போ உன் பொண்ணுக்காக சூப்பரான 3 மாப்பிள்ளைய கொண்டு வந்திருக்கேன். 3 மாப்பிள்ளையா? இவன் MBA படிச்சிருக்கான். மாசம் 20,000 ரூபாய் சம்பளம். சிரிச்ச முகம். வேற இவன் STD பூத் வச்சிருக்கான். மாசம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். 24 hours ஒர்க் தான். சொக்காவே போட மாட்டான். சொக்கா போடலன்னா 3 பேரும் இப்படி பாக்குறாங்க. வேற நல்ல போட்டோ இருந்தா காட்டியா? இவன் 10வது படிச்சிருக்கான். வேலை வெட்டி இல்ல, ஆனா நல்ல வேலை செய்வான். என்னையா சொல்ற? வேலை கிடைச்சதுன்னா நல்ல வேலை செய்வான். வேலை செய்யறதுக்கு தான் இடம் இல்ல, பாவம். ஏயா, நல்ல கோடீஸ்வர மாப்பிள்ளைய கொண்டு வாயானா நீ எதையோ காமிச்சிட்டு இருக்க? விமலா, ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. என் பொண்ணு மனசுக்கு ஏத்த மாப்பிள்ளை கிடைக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அமைஞ்சா சரி, எனக்கும் சந்தோஷம்தான். சரி வரட்டுமா விமலா? சரி மணி, போயிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். வா. சரி, மேட்ரு எதுதான்? முதல்ல விஷயத்த முடி, அப்புறமா பார்க்கலாம். டெய்லி முடிக்கலான்னு தான் வரேன், ஆனா முடிய மாட்டேன். ஒரு நாள் முடிக்கிறேன். நானும் 100-150 போட்டோங்களை காமிச்சிட்டேன். உனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. இது உனக்கே நியாயமா இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ. யாரா அது? உள்ளவா. ஐம் ராஜா. பேப்பர்ல மணமகன் தேவன் விளம்பரம் கொடுத்தது நீங்க தானே? ஓ, நீயும் புரோக்கர் தானா? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. அப்ப என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? சரி சரி, வந்த விஷயம் என்ன, அதை சொல்லு. உங்க பொண்ணு கல்யாண விஷயமா தான் பேச வந்திருக்கேன். வாங்க 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 மாப்பிள்ள, உட்காருங்க. நான் அந்த பொண்ணோட அம்மா. வணக்கம். வணக்கம். இவர் உங்க வீட்டுக்காரரா? ஐயே, இவர் புரோக்கரே. அத கொஞ்சம் அழகா சொல்லி இருக்கலாமே, மேரேஜ் அரேஞ்சர்னு. என்ன மாப்பிள்ளை சைட் அடிக்கிறியா? சும்மா ரெடி. நான் வேணா பயோடேட்டா கேட்டு வாங்கிட்டு வரட்டுமா? ஒண்ணு வேண்டாம், அதெல்லாம் அம்மா பாத்துப்பாங்க. மாப்பிள்ள, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அப்பா அம்மா வரலையா? அது ஒரு பெரிய கதைங்க. என்ன பத்தி நானே சொல்றேன். ஏன்பா, மெகா சீரியல் மாதிரி பெருசா வலிக்காத, ஷார்ட் ஃபிலிம் மாதிரி சுருக்கமா முடி. என் பேர் ராஜா. நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கேன். பாண்டிச்சேரியில ஒரு பிரான்ச் இருக்கு. மாசம் 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன். 2 கோடி ரூபாயா? நேற்று பேப்பர்ல வந்து விளம்பரத்தை பார்த்தேன். எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் பொண்ணு கேட்கலான்னு வந்தேன். உனக்கு ஏத்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் சூப்பர் ஃபிகர்ல இருந்து அழகான பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க. பை த பை, ஐ ஆம் மேரேஜ் அரேஞ்சர் மணி. சும்மா இருயா. நீங்க சொல்லுங்க தம்பி. வாழ்க்கையில நானே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி வந்தவங்க. ஓ, நீங்களும் என்ன மாதிரி தான். நானும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைச்சி இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். குறுக்கு குறுக்கு பேசாதயா. தம்பி, காஃபி சாப்பிடுறீங்களா? இல்லங்க, வேணாங்க, இப்பதாங்க சாப்பிட்டு வந்தேன். பரவாயில்ல, அவங்க நல்லா திக்கா போடுவாங்க, சாப்பிடுங்க. மணி, உனக்கு காஃபி? அம்மா வரீங்க, வா வா. கொஞ்சம் பால் அதிகமா போட்டு. சாந்தி, உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வந்திருக்காரு. ரொம்ப நல்லவரா இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, மாப்பிள்ள ரொம்ப ஹைட்டா இருக்காருமா. எல்லாம் கரெக்டா தாண்டி இருக்காரு. சும்மா ரெடி. பை த பை, திஸ் இஸ்
மை விசிட்டிங் கார்டு. ஏடிஎம் சர்வீஸ் மாதிரி 24 ஹவர்ஸ் சர்வீஸில் இருப்பேன். ஒரு வேலை எடுக்கலைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. சரிங்க. பொண்ணுங்க வருவாங்க, ஆனால் நல்லா இருக்க மாட்டாங்க. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க வாங்க, இவ தான் சாந்தி. பேப்பர் விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்களே, அழகாக இருந்திருப்பாளே, அது இவ தான். நல்லா பாருங்க. ஆனால் பழைய ஃபோட்டோ. அக்கா, மாப்பிள்ள வந்துட்டு போனதுல இருந்து ஒரு மாதிரியா தான் இருக்க. பொடி. சும்மா இருடி. அவளை கிண்டல் பண்ணலைன்னா உனக்கு தூக்கமே வராதே. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க உட்காருங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்துட்டேன். உங்க வீடு மாப்பிள்ள, எப்ப வேணாலும் வரலாம். ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன், உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் உங்களுக்கு இந்தா. வாங்கிக்கோமா. அப்புறம் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? ஜாதகம் எல்லாம் பொருந்து இருக்கு. ம். கல்யாணத்தை ஒரு 6 மாசம் கழிச்சு வச்சுக்கலாமே. தப்பா எடுத்துக்க கூடாது. ஏங்க நல்ல காரியத்தை இப்படி தள்ளி போடுறீங்க? பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. அவளுக்கு நகை நட்டு சீர்சனத்தை எல்லாம் செய்யணும். உங்க நிலைமை எனக்கு புரியுதுங்க. உங்க பொண்ணுக்காக எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாத்தையும் நானே செய்யறேன். கட்டின புடவையோட வந்தா போதுங்க. ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் எனக்கு உறவுன்னு சொல்லிக்க வேற யாரும் இல்ல. நீங்க எல்லாரும் என் கூடவே வந்து என் வீட்டிலே தங்கிக்கங்க. அது அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. எனக்கு தனியா வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க. சரி மாப்பிள்ள, உங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். அப்படின்னா வர்ற புதன்கிழமை ரொம்ப நல்ல நாள், அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாமே. வாங்க. விமலா, விமலா. வலது கால எடுத்து வச்சு உள்ள போமா. சாந்தி, ஃபர்ஸ்ட் நைட் பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? சி போங்க. இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால தான் கேட்டேன். சரி சாந்தி, பால் குடிச்சிட. நீங்க குடிங்க. குடி. நீங்க குடிங்க. எவ்வளவு அழகா பால் குடிக்கிற. சரி சாந்தி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா விடிஞ்சிடும், அதனால எனக்கு பயமா இருக்குங்க. நான் இருக்கும்போது என்ன பயம்?